நாகரிகம் குடிமையை வசிக்கப்படுவதும் மொழிகள் அரைக்குறைகளால் வெளிவந்த மொழியை அறுத்தது கல்தோன்றி மற்றொன்ற காலத்தில் முன்தோன்றிய புத்த மொழி அன்னை தமிழ் மொழி காலமெல்லாம் கடந்திருக்கும் நம் தமிழ் மொழி உலகில் மிக பழமையான மொழி என்று கருதப்படுகிறது. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு வாழ்வியல் அறம் மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விழுந்து வரும் அன்னை தமிழ் மொழி புத்த வருடம் தமிழக அரசால் கிமு 31 என்று வழங்கப்படுகின்றது. சென்னையின் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் காவிரி பாக்கத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மார்க்சை என்பவரது மகள் வாசுகியை மணம் முடித்தார் என்றும் கூறப்படுகின்றது. தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப் பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தி சாதி மத வேதங்களை களைந்து மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர் வள்ளுவர் திருமகனார். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளை தமிழ் மொழியின் தலைசிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலாம். 1.5 அடியில் 7 சொற்களில் மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக மிகச்சிறிய வார்த்தைகளில் மிகப்பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் இன்றும் அது பகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களாலும் விரும்பி போற்றப்படுகிறது. அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவுகளாக அமைய பெற்றுள்ள திருக்குறளில் முதல் பகுதியான அறம் எனும் பிரிவில் மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன. உதாரணத்திற்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது எனும் குறள் ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையையும் உதவி செய்வதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. அடுத்த பிரிவான பொருட்பாலில் வாழ்வுக்கு தேவையான பொருளீட்டுதல், சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குறள்கள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனும் குறளில் கல்வியின் முக்கியத்துவம், கல்லாமையின் தீங்கு, பொருள் கூர்ந்து கற்றல், அதன் பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பயன்பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன.